வணக்கம் நண்பர்களே, யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ அவங்களாம் அந்த வீடியோ பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பூண்டு செடி. இதை வந்து வயல்லேருந்து பிடுங்கி எரிய போகிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் உழுது விவசாயம் வேணும். இது தேவையில்லை. இதெல்லாம் பிடுங்கி வீசிடுவோம். வெட்டிடுவோம். வளர்ச்சி வெட்டியாச்சு. அடுத்து பாருங்க, இது நல்லா வேறு ஊனி போயிருக்கு. உடங்கிறது கஷ்டமாக இருக்குது. மழை பெஞ்சு ஈரம் இல்லை. இந்த மாதிரி அனைத்தையும் பிடிங்கி வீசணும். நண்பர்களே, விவசாய நண்பர்களே வணக்கம். இப்போ நம்ம வயலில் இந்த மாதிரி பூண்டு செடி, ஒரு வகையான பூண்டு செடி இருக்குது. அதெல்லாம் பிடுங்கி வீச போகிறோம், களை எடுக்கிற மாதிரி. ஆனால் அதை பிடுங்கி வீசினா வயல் உழுகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பிடுங்கியாச்சு. இது மாதிரி அனைத்தையும் பிடுங்கி ஒரு இடத்துல போட்டோம்னா பட்டுரும். பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் கொளுத்தி விட்டுலாம். அதை வயப்புல்லாக இருக்குது. வயப்புலாம் ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது. நல்லா வேறு ஊனிருச்சு. இது பார்த்தீங்கன்னா, இது வந்து எருக்கஞ்செடி, வெள்ளை எருக்குன்னு சொல்லுவாங்க. இது பாட்டே ஒன்று இருக்குல்ல, எருக்கஞ்செடியோரம் எருக்கி பிடிக்கணுமானே, ஒரு உண்மையை போல உரி தவிக்கணுமானே. இதை வந்து பிடுங்கி வயல்லே போட்டுற வேண்டியதான். ஏன் வயலில் போட்டோம்னா இது ஒரு உரம், ஓட்டுத்தன்மையை நீக்கும். சின்ன பிள்ளைகளில் பார்த்திங்கன்னா அந்த எருக்கஞ்செடியில் ஒரு விளையாட்டு விளையாடுறது. என்ன விளையாட்டுனா, இதாக இருக்குது பாருங்கள். இதை வந்து அமுக்கி பார்க்குறது, வெடிக்கும். அதாவது என்ன விளையாட்டுனா, நம்ம பாஸ் ஆகிடுவோமா ஃபெயில் ஆகிடுவோமா அப்படின்னு சொல்லி விளையாடுறது. இதை அமுக்கு சவுண்டு வந்தால் பாஸு, இதை அமுக்கி சவுண்டு விளையாட்டி ஃபெயிலு, அது மாதிரி விளையாடுறது. சவுண்டு வந்துருச்சு பாஸு, இது சவுண்டு வரல, சவுண்டு வந்துருச்சு, சவுண்டு வந்துருச்சு, சவுண்டு வந்துருச்சு, எல்லாம் சவுண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம பாஸு. இதுதான் விளையாட்டு, சின்ன பிள்ளை விளையாடுறது. உங்களாம் ஞாபகம் வருதா? பாருங்கள் நண்பர்களே, இப்போ வந்து பூண்டு செடிலாம் வயலெல்லாம் பிடுங்கியாச்சு. இது வந்து 3 நாள் ஆகும் காய்கிறதுக்கு, பட்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு அப்படியே நெருப்பு வச்சு கொளுத்த வேண்டியதான். நெருப்பு வச்சு கொளுத்துனதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிற வய, அந்த வய மாதிரி இந்த வய உழுவணும். அதான் உழவு. இது மாதிரி தரிசையாக உழுது அது எப்படியும் 2-3 இடம் விழுவணும். விழுதுக்கப்புறம் விவசாயம் செய்யணும். மணப்பாறை மாடு கட்டி வரம் ஏறு பூட்டி வயக்காட்டை உழுது போடு செல்லக்கண்ணு. இதுதான் அந்த காலத்தில் உள்ளது. அந்த காலத்துலலாம் மாடு இருந்துச்சு.
கலப்பை மூலம் ஏற்போட்டி உழுவாங்க தாத்தா காலத்துலாம். இப்போலாம் டிராக்டர் தான், டிராக்டரில் கலப்பையை மாட்டி உழுவணும்.